Hi all, this is me Karthikeyan again here with a new video. So in the video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஒன் செகண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், சம் ஸ்டாண்டர்ட் ரியல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் சம் ஸ்டாண்டர்ட் ரியல் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒன் பை ஒன் ஒரு லெக்சராக கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த விதத்தில் தான் லாஸ்ட் லெக்சரில் ஐ டிட் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன் ரெண்டாவதா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் பேசிட்டோம். சரி, ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பேச போகிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் படிக்கணுன்னாலுமே நீங்கள் 3 விஷயம் தரவா படிக்கணும். என்னென்ன? டொமைன், ரேஞ்ச், கிராஃப். ஓகே, ஞாபகம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் படித்தாலுமே 3 விஷயம் தரவா படிக்கணும். டொமைன், ரேஞ்ச், கிராஃப். இதே பேட்டர்னில் தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் படிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனையே அந்த பேட்டர்னில் தான் கொண்டு போயிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் டொமைனை பற்றி பேசியிருப்பேன், தென் ரேஞ்சு, அதுக்கப்புறம் கிராஃப். இந்த சேம் பேட்டர்ன் நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷனையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் இந்த ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் f of x is equal to modulus x. ஓகே, modulus x. இங்கே இந்த வெர்டிக்கல் பார்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? இந்த சின்ன சின்ன கோடு அதுதான் நான் வெர்டிக்கல் பார்ஸ்ன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். ரைட்டா? இந்த வெர்டிக்கல் பார்ஸ் பார்க்குறீங்களா இங்கே? அந்த வெர்டிக்கல் பார்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸை டினோட் பண்ணுது. ஓகே, மாடுலஸை டினோட் பண்ணுது. கிளியர்? ரைட்டா? இது எப்படி ரீட் பண்ணுறீங்க? இட் இஸ் ரெட் as or read as modulus of x அப்படின்னு ரீட் பண்ணுறீங்க. நான் எப்போவுமே ரொம்ப பேசிக்லேருந்தே நான் எடுத்துகிட்டு போகிறேன். தெரிஞ்சவங்க தட்ஸ் ஓகே, ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னா இப்படி ரீட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ரீட் பண்ணணும். சரி, இந்த வெர்டிக்கல் பார்ஸ் இங்கே நம்மளுக்கு மாடுலஸை டினோட் பண்ணுது. இந்த வெர்டிக்கல் பார்ஸ் நம்மளுக்கு இங்கே மாடுலஸை டினோட் பண்ணுது. நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த வெர்டிக்கல் பார்ஸ் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஓகே, நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் வந்தால், ஓகே, இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உள்ள. ரைட்டா? இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் உட்காந்துருக்கு அப்படின்னா இந்த வெர்டிக்கல் பார்ஸ் எதை டினோட் பண்ணுன்னா மாடுலஸை டினோட் பண்ணும். ஓகே, மாடுலஸை டினோட் பண்ணும். கிளியர்? சப்போஸ் இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் வருதுன்னா, ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம இந்த வெர்டிக்கல் பார்ஸ் எதை டினோட் பண்ணுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸை டினோட் பண்ணும். ஓகே, டிட்டர்மினன்ட்னா எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு கவலைப்படாதீங்க, பின்னாடி படிப்பீங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் இந்த வெர்டிக்கல் பார்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இது வேறு வேறு விஷயங்களை டினோட் பண்ணும் இந்த வெர்டிக்கல் பார். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏவை டினோட் பண்ணும். ஓகே, சப்போஸ் இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால், இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் இருந்தால், ஒரு நம்பர் இருந்தால் அது modulus of that number. Okay, modulus of the number denote பண்ணும். clear? suppose இந்த vertical bars குள்ள ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெக்டர் a வெக்டர். ரைட்டா? வெக்டர் பற்றி இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ரைட்டா? நம்ம பின்னாடி படிப்போம். எனிஹவ் நீங்கள் இந்நேரத்துக்கு கைனமேட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெக்டர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பீங்க ஃபிசிக்ஸில். சரி, இருக்கட்டும். ரைட், இப்போ பாருங்கள், இந்த வெர்டிக்கல் பார்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஒரு வெக்டர் வந்தால் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்? இந்த வெர்டிக்கல் பார்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டரை டினோட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட்டா? இந்த வெர்டிக்கல் பார்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டரை டினோட் பண்ணும். கிளியர்? மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டர், இந்த ஏ வெக்டர். சப்போஸ் இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே ஒரு செட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செட், இங்கே ஏங்கிறது செட்டு. ஒரு செட்டு வந்தால் இந்த வெர்டிக்கல் பார்ஸ் எதை டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் பார்ஸ் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டை டினோட் பண்ணும்.
நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டை டினோட் பண்ணும். ஓகே, இந்த செட்டு ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் பார்த்துருக்கோம், என் ஆஃப். ஓகே, இப்போ ஏ செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணணும்னா என் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியும் நம்ம பண்ணலான்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட். பட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இதுதான். ஓகே, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இதுதான். பட் இந்த மாதிரியும் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஓகே, சப்போஸ் ஒரு செட்டு இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே வந்தால் இந்த வெர்டிக்கல் பார்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டை டினோட் பண்ணும். மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இதுதான். ஓகே, நிறைய பேருக்கு இது தெரியவும் கூடாது, தெரியவும் தெரியாது. ஓகே, நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதும் கூட. ஓகேவா, அப்படி சொல்லணும் இல்லையா? இதுக்கு இன்ட்ரடியூஸே ஆகிருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஓ, இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. கிளியர்? சரி சரி. ஸோ பாருங்கள், இந்த வெர்டிக்கல் பார்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்குள்ளே என்ன வருது, இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ளே என்ன உட்காந்துருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இது எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. கிளியர்? பட் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது இன்புட்டு. ஓகே, எக்ஸுங்கிறது நம்மளுக்கு இன்புட்டு. அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரியல் ஃபங்க்ஷன்ஸ். ரியல் ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரியல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸுங்கிறது ஒரு நம்பர். அப்போ இந்த எக்ஸ் நம்பர்னால் ஓகே, இந்த வெர்டிக்கல் பார்ஸ்க்குள்ள ஒரு நம்பர் வருதுன்னா இந்த வெர்டிக்கல் பார் எதை டினோட் பண்ணும், மாடுலஸை டினோட் பண்ணும். அதனால தான் இதை நான் எப்படி ரீட் பண்ணுறேன், இட் இஸ் பீயிங் ரீட் அஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதனால தான் நம்ம இதை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ரீட் பண்ணுறோம். கிளியர்? ஓகே, சின்ன கான்செப்ட் அவ்வளோதான். ரைட்டா? இங்கே எந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணாலுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஓகே, டு மேக் யூ கான்செப்ஷுவலி கிளியர். சரி, ஸோ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போவோம். ரைட்டா? ஐ மீன் கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, பாருங்கள். இப்போ மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேட்ரிக்ஸஸ் எடுக்கிறேன்னா, இப்போ மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டு அந்த ஹோல் மேட்ரிக்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இல்லையா? இப்போ ஏஜே இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஜே அப்படின்னு கொடுத்தெல்லாம் ப்ராப்ளம் போட்டிருப்பீங்க இல்லையா? ஓகே, அப்போ இந்த மாடுலஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ரைட்டா? எனிஹவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஐம் ஜஸ்ட் சேயிங் தட். ஓகேவா, உங்களுக்கு ஐடியா இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ரைட்டா? இது வந்து புதுசு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். கிளியர்? சரி. ஸோ பாருங்கள், இப்போது இந்த மாடுலஸ்குள்ளே நீங்கள் 0 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் 0 தான் நம்மளுக்கு. ஓகே, சப்போஸ் இந்த மாடுலஸ்குள்ளே 1 போடுறீங்க, ஆன்சர் 1. மாடுலஸ்குள்ளே 2 போடுறீங்க, ஆன்சர் 2. மாடுலஸ்குள்ளே 3 போடுறீங்க, ஆன்சர் 3. மாடுலஸ்குள்ளே சப்போஸ் 3.3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் 3.3. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன புரியுது, நீங்கள் மாடுலஸ்குள்ளே 0 ஆர் எனி பாசிட்டிவ், இந்த மாடுலஸ்குள்ளே நீங்கள் 0 ஆர் எனி பாசிட்டிவ் இன்புட். ஓகே, இந்த மாடுலஸ்குள்ளே இன்புட்டை நீங்கள் 0 ஆர் எனி பாசிட்டிவ் நம்பர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனி பாசிட்டிவ் நம்பர், 0 ஆர் எனி பாசிட்டிவ் நம்பர் இந்த மாடுலஸ்குள்ளே இன்புட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? அதே வரும். ஓகே, ரைட்டா? என்ன இன்புட்டோ அதுவே நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஆன்சருங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் தான் இல்லையா? புரியுதா? இந்த மாடுலஸ்குள்ளே நீங்கள் 0 ஆர் எனி பாசிட்டிவ் நம்பர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் நம்மளுக்கு அதே இன்புட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துடும். கிளியர்? ரைட்டா? அப்போது இதை நம்பர் லைனில் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நம்பர் லைனில் பாருங்கள், மாடுலஸ்குள்ளே நீங்கள் 0 ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ்னால் என்ன? கிரேட்டர் தேன் 0 தானே? ரைட்டா? பாசிட்டிவ் வேல்யூஸ்னால் கிரேட்டர் தேன் 0.
ஓகே இந்த மாடுலஸ்குள்ளே நீங்கள் 0 ஆர் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 0 போடுறீங்க. ஓகே ஐ மீன் பாசிட்டிவ் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 0 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன நீங்கள் மாடுலஸ்குள்ளே வேல்யூ போட்டிங்களோ அதுவே வந்துடும். ஓகே அப்போது இந்த மாடுலஸ்குள்ளே இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் நல்லா கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரைட்டா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிக்கணும் இந்த எக்ஸ் 0 ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால், ஓகே 0 or greater than 0, I mean this x is greater than 0 or equal to 0. This x is greater than 0 or equal to 0. That is this x is greater than or equal to 0. Okay, x greater than 0 இருக்கு or equal to 0 இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த x நல்லா கவனிக்கணும், இந்த x greater than 0 இருக்கு or equal to 0 இருக்கு. ஓகே greater than 0 இருக்கு. ஓகே greater than 0, greater than 0, greater than 0, greater than 0. ஓகே greater than 0. ஓகே greater than 0. இந்த x greater than 0 இருக்கு or equal to 0 இருக்கு, equal to 0. ஓகே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா as it is அந்த எக்ஸே வந்துடும். கரெக்டாக as it is அந்த எக்ஸே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஆர் கெட்டிங் இட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டா, இந்த எக்ஸ் நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் கிரேட்டர் தேன் 0 வேல்யூஸ், இது ஈக்குவல் டு 0 வேல்யூ. ஓகே ரைட்டா, இந்த எக்ஸ் நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட மாடுலஸ் ஆஃப் -2 என்னன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் -2 என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மாடுலஸ் ஆஃப் -2 என்னன்னு கேட்டால் 2ன்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்டாக. மாடுலஸ் ஆஃப் -3 என்னன்னு கேட்டால் 3ன்னு சொல்லுவீங்க. மாடுலஸ் ஆஃப் -5 என்னன்னு கேட்டால் 5ன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த -2 எப்படி 2 ஆச்சு, -3 எப்படி 3 ஆச்சு, -5 எப்படி 5 ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் தட்ஸ் குட். ஓகே தெரியாட்டி கவனிங்க, இந்த மாடுலஸ் என்ன பண்ணுவான்னா அவனுக்குள்ளே நெகட்டிவ் இன்புட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த மாடுலஸ்க்குள்ளே நீங்கள் நெகட்டிவ் இன்புட்டு போட்டிங்கன்னா ரைட்டா, அந்த நெகட்டிவ் இன்புட்டை இவன் என்ன பண்ணுறான், பாசிட்டிவ் ஆக்குறான். பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் நம்பருக்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் சைன் போட்டு அவுட்புட்டாக கொடுக்குறான். ஓகே இந்த நெகட்டிவ் நம்பருக்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ் சைன் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும் இல்லையா, -+. ஓகே புரியுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த -3லேயும், இந்த -3யோட கேஸ்லேயும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் என்ன பண்ணுறான்னா இவனுக்குள்ளே வந்த விஷயத்தை பாசிட்டிவ் ஆக்கிறது தான் இவன் வேலை. ரைட்டா, அப்போ இவன் என்ன பண்ணுறான், -3 ஓகே -3யை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக இந்த -3க்கு முன்னாடி இன்னொரு மைனஸ் சைன் போட்டு அவுட்புட் கொடுத்துரும். அப்போ -+, ஆன்சர் 3. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த -5க்கு முன்னாடி இன்னொரு மைனஸ் போட்டு ஆன்சர் கொடுத்தோன்னா -+, தட் இஸ் 5. ரைட்டா, அப்போ மைனஸ் நம்பர்னால் என்னது, <0 தானே, 0விட கம்மியான நம்பர் தானே நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த எக்ஸ் இந்த மாடுலஸ்குள்ளே வர விஷயம் தட் இஸ் இன்புட் நம்மளுக்கு <0வாக இருக்கும்போது ஆன்சர் என்னவாகுது, உள்ளே வந்த எக்ஸ் இங்கே எக்ஸுங்கிறது நம்மளுக்கு -2 ரைட்டா, இங்கே நம்மளுக்கு எக்ஸுங்கிறது -2. இந்த எக்ஸுக்கு இவன் என்ன பண்ணுறான், இந்த மாடுலஸு ஒரு மைனஸ் போட்டு ஆன்சர் கொடுத்துட்றான். ரைட்டா, ஒரு மைனஸ் போட்டு ஆன்சர் கொடுத்துட்றாங்க. அவனுங்க -2க்கு ஒரு மைனஸ் போட்டான். அப்போ -2 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே அதுக்கு ஒரு மைனஸ் போடுறான். ரைட்டா, எக்ஸுக்கு மைனஸ் போடுறான், மைனஸ் போட்டு ஆன்சர் கொடுக்குறான். அப்போது இந்த மாடுலஸ்க்குள்ளே வர இந்த எக்ஸு சப்போஸ் <0வாக இருந்தால் ஆன்சர் என்ன ஆகும், நெகட்டிவாக இருந்தால் அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு இந்த மாடுலஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு அவுட்புட் கொடுத்துருவோம். புரியுதா? ரைட்டா, இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஓகே ஐ மீன் ஜஸ்ட் டிஃபைன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே ரைட்டா, புரியுது இல்லையா? ஸோ இப்போ இதை 2 வேல்யூஸ் வருது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, என்ன சிம்பிள் இது, செட் ப்ராக்கெட் இல்லையா, செட் ப்ராக்கெட். சரி ஓகே
ஸோ இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டு எழுதுவாங்க. பிகாஸ் பிரியுது இல்லையா வேல்யூஸை, வேல்யூஸை ரெண்டாக பிரியுது. எக்ஸு மாடுலஸ் எக்ஸுங்கிறது எப்படி டிஃபைன் ஆகுது? எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸு தான் அதோட வேல்யூ. இப்போ எக்ஸு வந்து லெஸ் தேன் ஜீரோனா அதோட வேல்யூ மைனஸ் எக்ஸு. ஓகே, அதோட வேல்யூ மைனஸ் எக்ஸு. புரியுது இல்லையா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மாடுலஸ் பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன? மாடுலஸ்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு நீங்கள் என்ன ரியல் நம்பர் வேல்யூ வேணால் கொடுக்கலாம். கரெக்டு தானே? நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம்? ஈக்குவல் டு 0 வேல்யூ பேசுகிறோம், கிரேட்டர் தென் 0 பேசுகிறோம், லெஸ் தென் 0 பேசுகிறோம். ஈக்குவல் டு 0னா தட் இஸ் 0, கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், லெஸ் தென் 0னா நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். நல்லா கவனிங்க நம்பர் லைனு. அப்போ இந்த எக்ஸுக்கு 0 கொடுக்கலாமாம்மா? கிரேட்டர் தென் 0, 0 விட பெரிய வேல்யூஸ் கொடுக்கலாமா? லெஸ் தென் 0, 0 விட சின்ன வேல்யூஸும் கொடுக்கலாமா? விச் மீன்ஸ் இது ஃபுல்லாக கொடுக்கலாம். ஓகே, ரியல் லைனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் கொடுக்கலாம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதுக்கு இடையில் என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ரைட்டா? நம்மளுக்கு டொமைன்னா என்னென்னு தெரியும். ஓகே, டொமைனுங்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ். ஓகே, டொமைன்கிறது நம்மளுக்கு டொமைன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா டொமைன்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ் இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா கவனிங்க, செட் ஆஃப் ஆல் நான் எழுதிடுறேன். நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ், இது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். டொமைன்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ்னால் என்னது? எக்ஸ் வேல்யூஸ் தானே. அப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம 0 போடலாம், கிரேட்டர் தென் 0வும் போடலாம், லெஸ் தென் 0வும் போடலாம். அப்படின்னா ரியல் லைனில் என்ன வேல்யூ வேணால் போடலாம். அப்போ டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷனுங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ரைட்டா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் டினோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் நோட்டேஷனில் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டின்னு நம்ம ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, ஆறுங்கிறதும் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டிங்கிறதும் சேம் தான். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸுங்கிறது ரியல் லைனில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும். ரைட்டா? இப்போ ரியல் லைனுங்கிறது கம்ப்ளீட்டாக மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில தானே. ரைட்டா? ஸோ அதனால் இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியர்? ரைட்டா? அப்போ பாருங்கள், டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அப்படிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட்ஸை பற்றி பேசுகிறோம். ரைட்டா? அது என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதை நம்ம இப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்டா? கிளியர்? டைரெக்டாக ஆர்னு எழுதினாலும் சரி, அது இங்கே இன்டர்வல் நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். இது இன்டர்வல் நோட்டேஷன். கிளியர்? ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு டொமைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, டொமைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசணும்? ரேஞ்ச் பேசணும் இல்லையா? ரேஞ்ச் பேசணும். நீங்கள் இப்போ தான் அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். இப்போ நம்ம பேசினதை வச்ச சில வேல்யூஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா? மாடுலஸ்குள்ளே மாடுலஸ் ஆஃப் 1 போட்டோம், மாடுலஸ் ஆஃப் 0 போட்டோம், மாடுலஸ் ஆஃப் 2, மாடுலஸ் ஆஃப் 3. see 1 second, நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த மாடுலஸ்குள்ளே 1 second, மாடுலஸ்குள்ளே 0 போட்டோம், ஆன்சர் 0. அதே மாதிரி மாடுலஸ்குள்ளே 1 போட்டோம், மாடுலஸ்குள்ளே 2, மாடுலஸ் 3, மாடுலஸ் 4, மாடுலஸ் ஆஃப் 5. அப்போ 1 வந்துச்சு, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 and so on. ரைட்டா? அதே மாதிரி பாருங்கள், நம்ம மாடுலஸ்குள்ளே இங்கே -1 போட்டோம், 1 தான் வந்துச்சு. -2 போட்டோம், 2 வந்துச்சு. -3 போட்டோம், 3 வந்துச்சு. -4 போட்டோம், 4 வந்துச்சு. அண்ட் so on. அப்போ நீங்கள் ஓவராலாக கவனிச்சிங்கன்னா இதோட வேல்யூ பாருங்கள், இங்கே 0, 1, 2, 3, 4ன்னு போகுது. ரைட்டா? 0லேருந்து அப்படியே நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்புட்டை பார்த்தோம்னா நெகட்டிவ் 0லேருந்து அப்படியே நெகட்டிவ் இன்புட் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி 0லேருந்து பாசிட்டிவ் இன்புட்டை நம்ம பார்த்தாலுமே அப்சர்வ் பண்ணாலுமே நம்மளுக்கு அவுட்புட் என்னது தான் 0லேருந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு தான் போயிட்டே இருக்குது. அப்போ அல்டிமேட்டாக அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியல் லைனை கன்சிடர் பண்ணும்போது இது 0. ஓகே, இது 0. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டு
ஜீரோலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ், ரைட்டா? ஜீரோலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னா என்னது? 0, இன்ஃபினிட்டி இன்டர்வல் நோட்டேஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்லேயே இதோட மீனிங் சொல்லியிருக்கேன். ஓகே, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ். அப்போ ரேஞ்சுங்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்புட்ஸ் தானே? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்புட்ஸ். ஓகே, அவுட்புட்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் பாசிபிள்? ஜீரோவிலேருந்து இன்ஃபினிட்டி. சாரி, இன்ஃபினிட்டியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி. கிளியர்? இதை வேறு மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கவனிங்க. செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்புட்னா அது ஒய் தானே, ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்கே நம்மளுக்கு ஒய் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? மாடுலஸ் எக்ஸ் தானே. கரெக்டாக. அப்போ மாடுலஸ் எக்ஸஸ் இது என்னது? நம்மளுக்கு 0, இன்ஃபினிட்டி இன்க்ளூடிங் 0, இன்ஃபினிட்டி அப்படின்னா, சாரி, அதாவது 0 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே. க்ளோஸ்டு 0, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், அது 0 விட பெருசாக இருக்கலாம். அப்போ மாடுலஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஒய் வேல்யூஸ் தானே. அவுட்புட்னா ஒய் தானே, ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்போவுமே நெகட்டிவாக வராது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் வராது. ஓகே, புரியுது இல்லையா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இதை ஒரு நம்பருக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா வர ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? நான் நெகட்டிவாக தான் இருக்கும். நான் நெகட்டிவ்னா என்ன? ஐதர் 0வாக இருக்கலாம் ஆர் கிரேட்டர் தென் 0, தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவாக இருக்கலாம். கிளியர்? ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் த திங்ஸ் அபவுட் ரேஞ்ச். ரேஞ்சை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பேசிட்டு போகிறோம். நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்சை தனித்தனியாக எழுதி படிச்சுக்கணும். ஓகே, டொமைன் அண்ட் ரேஞ்சு ஃபிக்ஸ்டாக இருக்கணும் உங்கள் மைண்டில், ரைட்டாக? ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாற்றி கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும். ஓகே, தட்ஸ் த திங். சரி, அப்போ பாருங்கள், இங்கே நம்ம முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? டொமைன் டிஸ்கஸ் பண்ணோம், சரியா? அடுத்து ரேஞ்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கொஷன், இது வரைக்கும் நம்ம பேசினதை வச்சு ஒரு சின்ன கொஷன் பாருங்கள். கொஷன் என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப், இல்லை ஒரு நிமிஷம், பிஃபோர் இட், இதுக்கு முன்னாடி I'd like to tell you okay, modulus of pi என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, இந்த சிம்பிள் பற்றி தெரியும் இல்லையா உங்களுக்கு? இட்ஸ் அன் irrational number. ஓகே, மாடுலஸ் ஆஃப் பை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிப்பாங்க, அப்படியே யோசிங்க நீங்கள். மாடுலஸ் ஆஃப் √2 - 1 என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. மாடுலஸ் ஆஃப் √2 - √3 என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் √2 - 2 என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ஷுவலான விஷயங்கள், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? மாடுலஸ் ஆஃப் பை என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் பை என்ன ஆன்சர் வரும்? மாடுலஸ் ஆஃப் பை, மாடுலஸ் என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ளே 0 வந்தால் 0 கொடுப்பான் ஆன்சர். உள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா அதை அப்படியே கொடுத்துருவான், ரைட்டாக? ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருதுன்னா அதை அப்படியே கொடுத்துருவான் இல்லையா? 0 வந்தால் அதை அப்படியே கொடுத்துருவான், ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் அதை அப்படியே கொடுத்துருவான். நெகட்டிவ் வேல்யூ வரும்போது மட்டும் அந்த நெகட்டிவ் வேல்யூக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு ஆன்சர் கொடுப்பான் டு மேக் இட் பாசிட்டிவ், ரைட்டா? இந்த நெகட்டிவ் இன்புட்டை
பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக அந்த நெகட்டிவ் இன்புட்டுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு கொடுப்போம். எப்போ இன்புட்டு நெகட்டிவாக வரும்போது. கிளியர்? அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே அதே கான்செப்ட். இப்போ பாருங்கள், பைங்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அது மட்டும் சொல்லுங்கள். பைங்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக? பைங்கிறது பாசிட்டிவ். ஏன்னா பையோட அப்ராக்சிமேட் வேல்யூஸ் என்ன? அப்ராக்சிமேட் வேல்யூஸ் either 22/7 சொல்லலாம் ஆர் 3.14 சொல்லலாம். ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகே, இது ரெண்டுமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ரைட்டா? ஓகே, அப்போ பாருங்கள், இது பாசிட்டிவ் இல்லையா? பைங்கிறது பாசிட்டிவ் தானே. பைங்கிறது கிரேட்டர் தென் 0. இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, ஓகே, நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஒரு டைமும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு உங்கள் புரிதலுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஐ மீன் எல்லா இடத்துலையும் அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, கிரேட்டர் தென் 0 டக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டிங்க இல்லையா? 10th to 11th மூவ் ஆகிட்டிங்க, ரைட்? ஸோ 10th to 11th மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரு விஷயம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, புக்கே பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ரெண்டு புக் ஆகிடுச்சு. ரைட்டா? ஒரு புக்கை படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்த நிலையில் இங்கே ரெண்டு புக்கு படிக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் உங்களை கொஞ்சம் செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணி சரி இருக்கட்டும். அப்போ மாடுலஸ் ஆஃப் பை இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் பை இட்ஸ் எல்ஃப். பாசிட்டிவ் நம்பர் வந்து அப்படியே தானே ஆன்சர் வரும். ரைட்டு தானே? மாடுலஸ் ஆஃப் √2 - 1. நம்மளுக்கு விஷயம் என்னென்னா இது பாசிட்டிவாக நெகட்டிவாக. ரைட்டா? நம்மளுக்கு விஷயம் என்னென்னா வெதர் திஸ் √2 - 1 இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ரைட்டா? இந்த √2 - 1 பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது நம்மளுக்கு விஷயம். சொல்லுங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவாக இந்த √2 - 1? இந்த √2 - 1 பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவாக நெகட்டிவாக? லாஸ்ட் லெக்சரில் நம்ம பேசணும் √2 வேல்யூ என்ன. 1.414 இல்லையா? √2 வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 1.414. நான் இங்கே 1.4ன்னு சிம்பிளாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1.4 - 1 நம்மளுக்கு என்ன வரும்? நல்லா கவனிங்க. 1.4 - 1 தட் இஸ் சிம்பிளி 0.4. ரைட்டா? 0.4ங்கிறது பாசிட்டிவ் தானே? 0.4ங்கிறது பாசிட்டிவ் தானே? ரைட்டா? இந்த 0.4ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லையா? அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மாடுலஸ்குள்ளே வந்து அப்படியே தானே ஆன்சர் வரும். அப்போ √2 - 1க்கு ஆன்சர் √2 - 1 தான். நீங்கள் இதை சிம்பிளை பண்ணி பாயிண்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்டா? சிம்பிளை பண்ணி பாயிண்டில் கொடுக்கணும், டெசிமல் நம்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் கிடையாது. ரைட்டா? இது ஒரு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் கேட்குறாங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், பாயிண்டில் கொடுத்துருக்க மாட்டோம். ரைட்டா? அடுத்து பாருங்கள், இங்கே √2 - √3ங்கிறது √2 - √3 சிம்பிளி திங்க் பண்ணி பாருங்கள். √2 - √3ங்கிறது என்னது? √2 - √3ங்கிறது see √2 வேல்யூ 1.414, √3 வேல்யூ 1.732, √2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414, √2 வேல்யூ 1.414, √3 வேல்யூ 1.732. √2 சிம்பிளாக நீங்கள் 1.4ன்னு எடுத்துக்கோங்க, மைனஸ் √3 சிம்பிளாக 1.7ன்னு எடுத்துக்கோங்க. ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? -0.3 வருமா? -0.3 கரெக்டு தானே? -0.3. அப்போ இது நெகட்டிவ், இந்த வேல்யூ நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ்னா இவன் என்ன பண்ணுவான்? மாடுலஸ் என்ன பண்ணுவான்? இவனை இந்த வேல்யூ நெகட்டிவ்னா மாடுலஸ்குள்ளே வேறு வேல்யூ நெகட்டிவ்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டு ஆன்சர் கொடுப்பான். ரைட்? அப்போ மைனஸ் ஆஃப் √2 - √3 when you simplify it, இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒரு மல்டிப்ளை பண்ணுவீங்களே, அப்போ √3 - √2 ஆயிடும். ரைட்டா? இன்டர்சேஞ்ச் ஆயிடும் டேர்ம்ஸ். -√2 + √3 -√2. ரைட்டா? இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -√2 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +√3, அப்போ √3 - √2. கிளியர்? ரைட்? டன். அடுத்து பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் √2 - 2. மாடுலஸ் ஆஃப் √2 - 2 பாருங்கள், இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். √2ங்கிறது 1.4ன்னு நான் சிம்பிளாக எடுத்துக்கிறேன், -2. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? -0.6 தானே வரும்.
-0.6 அப்போ இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் வேல்யூனா மாடலஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு ஆன்சர் கொடுப்பான். அப்போது -√2 - 2 அப்படிங்கிறது நமக்கு என்னது, சிம்பிளி 2 - √2 இல்லையா. 2 - √2 வந்துடும் இல்லையா ஆன்சரு, ரைட். ஆன்சர் நம்மளுக்கு சிம்பிளி 2 - √2 வந்துடும். ஓகே, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டுக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம், ரைட்டா. எக்ஸாமில் கேட்பானா கேட்க மாட்டானா ஐ டோன்ட் நோ, ரைட்டா. அதை யாராலும் சொல்ல முடியாது இல்லையா. யாருக்கு தெரியும் எக்ஸாமில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா. நம்மளோட வேலை கான்செப்டுவலாக படிக்கிறது, அவ்வளோதான். ஓகே, வாட் எவர் வி ஸ்டடி இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் எக்ஸாம். ஓகே, நம்ம படிக்கிறதெல்லாம் எக்ஸாமுக்கு மட்டும் மென்ட்டு கிடையாது, மீன் பண்ணி கிடையாது, ரைட். சரி, ஓகே இருக்கட்டும். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும் திங்க் பண்ணி பாருங்கள். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் +1 என்ன ஆன்சர் வரும் திங்க் பண்ணி பாருங்கள். டேக் யூ டவுன் டைம். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரே தான் வரும். எக்ஸ் ஸ்கொயரே தான் வரும். ஏன் ஒரு நம்பரை, எக்ஸுங்கிறது சம் நம்பராக தானே இருக்கும், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஐதர் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, ஆர் 0வாக இருக்கும்போது அது ஈக்குவல் டு 0வாக இருக்கும். கரெக்டு தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேக்ஸில் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒன்று நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், ரைட்டா. ஓகே, 0 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0, மற்றபடி எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். அப்போது இந்த மாடலஸ்குள்ளே ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வேல்யூ, ரைட்டா. பாருங்கள் ப்ரீவியஸ் பேஜில் பாருங்கள், இந்த மாடலஸ்குள்ளே ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன இன்புட்டோ அதே தான் அவுட்புட், கரெக்டாக. என்ன இன்புட்டோ அதே தான் அவுட்புட். சேம் கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்போவும் நம்ம சேம் கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த மாடுலஸ்குள்ளே ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு, வேல்யூ வந்திருக்கு. அப்போது என்ன இன்புட்டோ அதே தான் அவுட்புட். ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இட் செல்ஃப். கிளியர், ரைட்டா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் முக்கியம். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சில வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லி சில வேல்யூஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் √2 - √3 அண்ட் ஸோ ஆன், அந்த மாதிரி சில வேல்யூஸ் கொடுத்தப்போ, ஓகே, மாடுலஸ்குள்ளே சில வேல்யூஸ் கொடுத்தப்போ அதை எப்படி நம்ம இவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட். ஓகே, சரி. இப்போ சப்போஸ் கொஷன் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -3 அப்படின்னு இருக்குது, ரைட்டா. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் சிம்பிளி நம்பர்ஸோட, ஓகே, நம்பர்ஸில் பேசிகிட்டு இருந்தோம், ரைட்டா. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பராக ரெடியூஸ் ஆகிடும் அல்டிமேட்டாக, நம்பர்ஸில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேசுகிறது பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி பேசுகிறோம், ரைட்டா. இப்போ நம்ம பேசுகிறது வேரியபிள் இன்வால்வ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ வேரியபிள் இன்வால்வ் ஆனால் நம்ம எப்போவுமே ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணணும், ஓகே, ரீடிஃபைன் பண்ணணும், ஓகே, ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணணும். இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போனேன்னா ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன், ஓகே, ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். அது என்ன ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கன்னா, மாடுலஸ் எக்ஸுக்கு நம்ம பண்ணோம்ல, மாடுலஸ் எக்ஸுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா ஒரு விஷயம், மாடுலஸ் எக்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று எக்ஸாக இருக்கலாம் அது மைனஸ் எக்ஸாக இருக்கலாம். எப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது, எப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது, ரைட். அதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, 1 செகண்ட், இந்த விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம பேசினது, இதுதான் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது f of x is equal to mod x தான்.
இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே, எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது மைனஸ் எக்ஸ் அப்படி. அதே மாதிரி தான் இப்போ என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு மாடுலஸ். ஓகே, மாடுலஸ்க்குள்ளே என்ன கொடுத்தாலும் வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி என்ன கொடுத்தாலும் நம்மளால் அதை ரீடிஃபைன் பண்ண முடியணும். ரைட்டா, அதை நம்மளால் ரீடிஃபைன் பண்ண முடியணும். ரைட்டா, ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீங்கும் போது அதே கான்செப்ட் தான். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வரும்போது அது எக்ஸாக இருக்கலாம் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டி. அதே மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும்போதும் அது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீயாக அப்படியேவாகவும் இருக்கலாம், ஆர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீயாகவும் இருக்கலாம். ரைட்டா, ஓகே. எப்போ அது அப்படியே எக்ஸ் மைனஸ் த்ரீயாக வரும்? ஓகே, மாடுலஸ் கூட ஒரு வேல்யூ பண்ணும்போது எப்போ அது அப்படியே வரும்? அந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. புரியுதா? இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா அதே கான்செப்ட் தான். ஓகே, இதை அப்படியே இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸே வரும் நம்மளுக்கு எப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீயே வரும் எப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும் எப்போ எக்ஸ் லெஸ் தென் 0ங்கும்போது. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும் எப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ நம்மளுக்கு லெஸ் தென் 0ங்கும்போது. ரைட், ஓகே. இதை நம்ம இந்த இடத்துல இப்படி எழுத மாட்டோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்காக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்டெப்பு நான் எழுதுகிறேன். சி, இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல இந்த மைனஸ் த்ரீ இந்த சைட் போனால் ப்ளஸ் த்ரீ இல்லையா? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா? இதை சம்டைம்ஸ் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் எழுதுவாங்க. இதை 3 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. ஓகே, இதை 3 மைனஸ் எக்ஸ் ஏன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லையா? 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகும்? எக்ஸஸ் லெஸ் தென் 3 ஏன்னா மைனஸ் 3 அந்த போனால் ப்ளஸ் 3. இப்படி நம்மளுக்கு ரீடிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஆர் சம் ப்ராப்ளம்ஸில் இது யூஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு கொஷின்ஸ் டைரெக்டாக இந்த பேசிஸில் வராது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ரைட்டா, இங்கே உங்களுக்கு 11th கொஷின்ஸில் வராதுன்னு நான் விட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. புரியுதா? இதை தனியாக ஒரு கொஷனாக கேட்க மாட்டான், பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இடையில யூஸ் ஆகும் இந்த விஷயங்கள்லாம். ரைட்டா, ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 11th இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இதுக்குள்ளே இதை பேஸ் பண்ணி கொஷின் வராதுங்கிறதுக்காக நான் இதை ஸ்கிப் பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, மேபி வேறு சாப்டர்ஸில் யூஸ் ஆகலாம், ஆர் 12th கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். எனக்கு தெரியாது, யூஸ் ஆகலாம். ரைட், டெஃபினெட்லி யூஸ் ஆகும். அது நான் தான் சொல்கிறேன். ரைட்டா, சரி இருக்கட்டும். இதுதான் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீங்கிறது சிம்பிளி இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சால் நம்ம சிம்பிளாக இவாலுவேட் பண்ணிடலாம். ரைட்டா, ஓகே. இதுதான் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ரீடிஃபைன் பண்ண தெரியணும். ஓகே, இதுக்கு மேலே நான் கான்செப்ட்ஸை எலாபரேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஏன்னா கான்செப்ட் முடிஞ்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுக்குறாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுக்குறாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு இதை ரீடிஃபைன் பண்ண தெரியணும். அவ்வளோதான் என்னோட விஷயம். இங்கே இந்த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஹியர் இஸ் தட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ண தெரியணும். ஓகே, இதுக்கு யூஸு இப்போதைக்கு நான் எங்கே இருக்குன்னுலாம் சொல்ல வரல. ஓகே, டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, ரைட்டா, இதை பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் இப்போ சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ரைட், டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். கிளியர்? ரைட், அடுத்து போகலாம். ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன் முடிஞ்சா அடுத்து மாடுலஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் தி மாடுலஸ். critical point of modulus. Right, a critical point of the modulus. மாடுலஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0 போடும்போது
ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும்ல கண்டிப்பாக. இங்கே என்ன ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த மாடுலஸோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் திஸ் மாடுலஸ் என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் திஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3யோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ஓட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னென்னு கேட்டானா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஈக்குவல் டு 0 போடுங்க. ஓகே, ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 4. சிம்பிள், கிளியர். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஒரு மாடுலஸோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னது, அந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் அந்த மாடுலஸோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிளியர், டன். சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டொமைன் பேசிட்டோம், ரேஞ்ச் பேசிட்டோம் மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பேச போகிறது கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேச போகிறது கிராஃப். ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பேச போகிறோம்னா இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அழகான கிராஃப் ஒன்று இருக்குது. இந்த கிராஃபை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளியர். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிராஃப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் அது எப்படி வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கிளியர். ஓகே, ரைட். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் நம்ம ட்ரா பண்ணோம்னா அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், வி ஷேப்பில். ஓகே, இது ஆரிஜின் இல்லையா, இங்கே ஆரிஜின்லேருந்து இப்படியே ஒரு வி ஷேப். ஓகே, இந்த ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் கர்வ் இருக்கும். ஓகே, இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் இதுதான், ரைட். இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப். பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்மெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்காக இருக்கும். இட் இஸ் சிம்மெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சஸ். X dash. Okay, it is symmetric about y axis, ரைட்டா? ஏன்னா y axis பொறுத்து பாருங்க, இந்த சைடு கிராஃப் சேமாக இருக்குது. கரெக்டாக கிராஃப் பார்க்குறதுக்கு, கர்வ் பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது. சரி, இட்ஸ் அ வி ஷேப்டு கிராஃப். இட் இஸ் அ வி ஷேப்டு கிராஃப். இட் இஸ் அ வி ஷேப்டு கிராஃப். கிளியர். சரி, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம டேபிள் வேல்யூஸ் எடுப்போம் இல்லையா, டேபிளில் வேல்யூஸ் எடுப்போம் இல்லையா. இப்போ பாருங்கள், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். எக்ஸு ஒய்ன்னு வேல்யூஸு சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம சில எக்ஸ் வேல்யூஸ் போட்டுக்கலாம். இப்போ -3லேருந்து +3 போடுறோன்னா போட்டுக்கலாம். -2, -1, 0, 1, 2, 3 அப்படின்னு போட்டுட்டு, இப்போ y இது என்னது, y is equal to modulus x தானே இந்த கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறது. y equal to modulus x, f of x is equal to modulus x. y நம்ம f of x நம்ம y இன்னும் போடலாம், ரைட்டா? அப்போ -3 போட்டிங்கன்னா 3, கரெக்டு தானே? யூ ட்ரை இட் அவுட். -2 போட்டிங்கன்னா 2, -1 போட்டிங்கன்னா 1, கரெக்டு தானே? x -3ங்கும் போது y என்னது 3, x -2ங்கும் போது y 2, இந்த சேம் வே, ரைட்? இப்படி வரும் இல்லையா? சரி, அப்போது இந்த வேல்யூஸ் வச்சு நீங்கள் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா சிம்பிளி நான் இங்கே ரஃப்பாக ட்ரா பண்ணுறேன். ரஃப்பாக நான் ஒரு கிராஃப் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சேன்னா பாருங்கள். இப்போ இங்கே
0 இது -1 -2 -3 ரைட்டா -4 அண்ட் ஸோ 1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு +1 2 3 4 அண்ட் ஸோ 1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3. நான் இங்கே உங்களுக்கு கீழே நெகட்டிவ் வேல்யூஸ் எழுதலை ஒய் ஆக்சஸில், ஏன்னா நெகட்டிவ் வராது. ஓகே, ஏன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் நீங்கள் ஒய் வேல்யூஸ் பாருங்கள், ஒய் வேல்யூஸில் நெகட்டிவ் வராது. ரைட்டா, ஏன்னா ஒய்ங்கிறது மாடலஸ் ஆஃப் எக்ஸு. மாடலஸ் ஆஃப் எக்ஸை இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. கரெக்டு தானே? ஒன்று கிரேட்டர் தேன் 0 இருக்கும், அது ஈக்குவல் டு 0 இருக்குது. எப்போவுமே மாடலஸ் நெகட்டிவ் வராது. கிளியர்? ரைட், டன். சரி, அப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. -3, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது தானே, சாரி இங்கே மைனஸ், மாற்றிட்டேனா, 1 செகண்ட். I have done a blunder. ரைட்டா, இங்கே தான் -1 -2 -3 -4 உலகமே தலைகீழ் ஆகலாம், ஆனால் இந்த வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் ஆகாது. கரெக்டா? ஓகே, ரைட். -3, -3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் -2, சாரி -3, 3. அடுத்து -2, 2 -1, 1. ரைட், அடுத்து 0 போட்டால் 0, அப்போ 0, 0. அடுத்து பாருங்கள் 1, 1 2, 2 3, 3 4 போட்டிங்கன்னா கூட மாடலஸ் ஆஃப் 4 தான். அப்போ 4 போட்டால் 4. ரைட்டா, அதே மாதிரி -4 போட்டிங்கனாலும் உங்களுக்கு -4. ரைட், அப்போ பாருங்கள், இது பார்க்குறக்கே உங்களுக்கு எப்படி வி ஷேப்பில் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இதை ஜாயின் தானே பண்ணுவோம். ரைட்டா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற வேலை பண்ணுவோம். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற வேலையை பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னா இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும் இல்லையா? அப்போ இது பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். 5 போட்டிங்கன்னா 5, 6 போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 5 போட்டிங்கன்னா 5, 6 போட்டிங்கன்னா 6. அதே மாதிரி தான் இந்த சைடும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பிளாட்டு -5 போட்டிங்கன்னா 5, -6 போட்டிங்கன்னா 6. அப்போ அதே மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த கிராஃப். கிளியர்? ஸோ அகெயின் பாருங்கள், ஜஸ்ட்டு சடன்லி சிஸ்டம் க்ளோஸ் ஆகிருக்கு. தெர் வாஸ் சம் ப்ராப்ளம். சரி பாருங்கள், அப்போ நம்ம கிராஃப் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? கிராஃப் நம்மளுக்கு something like this வரும். இப்போ தானே பார்த்தோம் இல்லையா, இப்படி வி ஷேப்பில் வரும்னு சொன்னேன். இந்த 0, 0 ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகி and as I said it is symmetric about y axis. நான் ட்ரா பண்ணதில் உங்களுக்கு சிமெட்ரிக்காக தெரியாது, பட் வேல்யூஸ் எடுத்து கரெக்டாக பாயிண்ட் பிளாட் பண்ணி ட்ரா பண்ணோன்னா கரெக்டாக சிமெட்ரிக்காக தெரியும். ரைட், அப்போ பாருங்கள், இங்கே x dash y dash. ரைட், இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி நீங்கள் வேல்யூஸ் எடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டா? சிம்பிளாக நீங்கள் வேல்யூஸ் எடுத்திங்கன்னா எக்ஸு ஒய்க்கு எடுங்க. இப்போ -3லேருந்து +3 வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா -3 போட்டிங்கன்னா 3. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ரஃப் கிராஃப் இங்கே ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணால் இங்கே 1 2 3 0 -1 -2
One second. Zero, -1, -2, -3. இங்கே நம்மளுக்கு 1 2 3 ரைட். ஸோ இப்போ நீங்கள் 0 போட்டிங்கன்னா 0, 1 போட்டால் 1, 2 போட்டால் 2, 3 போட்டால் 3, 4 போட்டிங்கன்னா அதே மாதிரி 4, ஓகே 5 போட்டிங்கன்னா 5. அப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்படியே போயிட்டே இருக்கும், ரைட்டா? இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இது அப்படியே போயிட்டே இருக்கும், ரைட்டா? இது அப்படியே இந்த சைடு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 போட்டால் 1, -2 போட்டால் 2, -3 போட்டோன்னா 3. அப்போ இதெல்லாம் அப்புறம் -4 போட்டிங்கன்னா 4, -5 போட்டிங்கன்னா 5. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும். கிளியரா? ஏரோ மார்க் போட்டாலே மேத்தமெட்டிக்ஸில் போயிட்டே இருக்கும்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர் ஆல்சோ. லெஃப்ட் சைட்லேயே அதே விஷயம் நம்மளுக்கு நடக்குது, ரைட்டாக இது போயிட்டே இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது, நம்மளுக்கு வி ஷேப்பில் இருக்குது. அப்போ இட் இஸ் அ வி ஷேப்டு கிராஃப். மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வி ஷேப்டு கிராஃப், ரைட்டா? இது வந்து y = mod x ஓட கிராஃப், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறத y - xன்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை y - xன்னு சொல்லுவோம். இந்த லைனை y + x அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இந்த லைனை நம்ம y = -x அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனை நம்ம y = +xன்னு சொல்லுவோம். ஏன்னா மாடுலஸ் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு x - x இது ரெண்டும் சேர்ந்தது தான், ரைட்டா? இது ரெண்டும் சேர்ந்தது. ஏன்னா x ≥ 0ங்கும்போது x இருக்கும், x < 0ங்கும்போது இந்த அடிச்சிருந்தேன், ஓகே x <0ங்கும்போது நம்மளுக்கு -x இருக்கும், ஓகே? அந்த கான்செப்ட்னால இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது y = -x, ஓகே? லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிற இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y = -x. y = -x, ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா y = +x, ரைட்டா? y = +x. y = +x. கிளியர், ரைட்டா? இது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன். மெயினாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைமும் இந்த மாதிரியெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துலாம் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வி ஷேப் தானே, வி ஷேப் தானே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, ரைட்டா? வி ஷேப் தானே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி டெவலப் ஆகிடணும், ஓகே, ரைட்டா? சிம்பிளி என்ன பண்ணணும், அதுக்கு சிம்பிளி ஃப்ரீக்வெண்ட் டைம் டு டைம் ரிவிஷன் மட்டும் இருக்கும். கிளியர், ரைட்? அப்போ பாருங்கள் அடுத்தது. அப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a V-shaped graph. It is a V-shaped graph which is symmetric about y-axis. இதுதான் நம்மளுக்கு y = mod x. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், y = -x. இது y = -x for us. இது y = x for us. ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது y = -x, ரைட் ஹேண்ட் சைடு y = x. ஏன்னா ரெண்டு லைன் இருக்குல்லையா இங்கே, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். கிளியர், ரைட்டா? இல்லைனாலும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. y = mod xங்கிறது நம்மளுக்கு எக்ஸாகவும் இருக்கும் -x ஆகவும் இருக்கும், ரைட்டா? x ≥ 0ங்கும்போது இந்த கேஸு,
எக்ஸ் லெஸ் தென் 0 இந்த கேஸு கிளியர். ஓகே, அப்போ கிராஃப் நீங்கள் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி. அடுத்து பாருங்கள். ஓகே பீப்புள், ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஃப் பேசிட்டோம் இல்லையா? இப்போ கிராஃப் பேசினதுக்கப்புறம் நம்ம சில கொஷின்ஸ் பார்ப்போம் கிராஃபை பேஸ் பண்ண மாதிரி. இப்போ சப்போஸ் நம்ம உங்களுக்கு கொஷனை ட்ரா தி கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x minus 1 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, y is equal to modulus of x minus 1 கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்? ஒரு மெத்தடு ஃபார் ஷுர் டேபிள் ட்ரா பண்ணி வேல்யூஸ் போட்டு பண்ணுவீங்க இல்லையா? டேபிள் ட்ரா பண்ணி எக்ஸு ஒய் வேல்யூஸ் போட்டு பண்ணுறது ஒரு மெத்தடு ஃபார் ஷுர், அது ஒரு மெத்தடு. ஓகே, நார்மல் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான கான்செப்ஷுவல் மெத்தட் இருக்கும் இல்லையா? சிம்பிளாக ட்ரா பண்ணுற மாதிரி குவிக்காக, அது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். டேபிள் போட்டு பிளாட் பண்ணி ட்ரா பண்ணுறது. ஓகே, கிளியர்? ஸோ பாருங்கள், ட்ரா தி கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x minus 1. கிளியர்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளி இந்த மாடுலஸ்க்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இப்போ இந்த மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? x minus 1 equal to 0 போடுவீங்க இல்லையா? கரெக்டாக? x minus 1 equal to 0 சொல்லியிருக்கேன் இல்லையா? மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாடுலஸ்க்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ x minus 1 equal to 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு x is equal to 1 கிடைக்கும். ஓகே, x minus 1 equal to 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு x equal to 1 கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் x equal to 1 போது y-யோட வேல்யூ என்ன? ரைட்டா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு y வேல்யூ. டு ஃபைண்ட் y வேல்யூ பார்த்தீங்கன்னா x equal to 1 போது நம்மளுக்கு y என்ன வருதுன்னு பாருங்கள். y is equal to modulus of 1 minus 1 வரும் இல்லையா? that is modulus of 1 minus 1 modulus 0, that is 0. அப்போ x 1 போது y நம்மளுக்கு 0. x 1 போது நம்மளுக்கு y 0. ஓகே, கிளியர்? அப்போ கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி நம்மளுக்கு கிராஃப் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு இப்போது. ரைட்டா? அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் பண்ணுங்கள். 1,0 சம்வேர் ஹியர் வரும் இல்லையா? 1,0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது y is equal to modulus x மாதிரியே தான் இருக்குது, பட் சின்ன வேரியேஷன். ரைட்டா? இங்கே மாடுலஸ் எக்ஸுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்திருக்கு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 வந்திருக்கு. அப்போ பெரிய அளவில் கிராஃபில் சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? கிராஃபில் பெரிய அளவில் சேஞ்ச் இருக்காது, அந்த சேம் வி ஷேப்பு மெயின்டைன் ஆகும். ஓகே, அந்த சேம் வி ஷேப் இருக்கு இல்லையா? அந்த வி ஷேப்பு மெயின்டைன் ஆகும். y equal to mod x வந்து வி ஷேப்டு கிராஃப் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்போ அந்த சேம் வி ஷேப் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த 1,0ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வி ஷேப் கிராஃப் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அந்த வி ஷேப் கிராஃபை ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே, ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா இருக்கும். ஓகே, கிளியர்? ரைட்? ஓகேவா? ஸோ இப்படி தான் y is equal to modulus of x minus 1 கிராஃபை நம்ம ட்ரா பண்ணணும். சப்போஸ் இந்த லைன்ஸ் என்னென்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, modulus of x minus 1 போது அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? y is equal to modulus of x minus 1னாலும் அதுக்கு நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. நான் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். y is equal to modulus of x minus 1னா இது x minus 1 இருக்கும். எப்போ x minus 1 greater than or equal to 0 வரும், that is x greater than or equal to 1. இது வந்து minus of x minus 1 இருக்கும் எப்போ x less than 1 இருக்கும்போது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நெகட்டிவில் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ y is equal to minus of, அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y is equal to minus of x minus 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. இது நம்மளுக்கு y is equal to x minus 1. ஓகே, நெகட்டிவில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பாசிட்டிவில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. கிளியர்? சிம்பிள்.
ஓகே, சிம்பிளாக நீங்கள் இந்த கிராஃபை ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் போடுங்க. ஓகே, இருக்கிற மாடலஸ்க்கு ஓகே கிரிட்டிக்கல் பாயிண்ட் போடுங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் ஒய் வேல்யூ அதை மார்க் பண்ணுங்கள். ஓகே, அதிலிருந்து அந்த ஒய் ஷேப் அப்படியே நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஓகே, கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. ட்ரா தி graph of y is equal to modulus of x plus 1. Okay, y equal to modulus of x plus 1. Okay, so இதை நீங்கள் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கொஷின் பாருங்க. ஒன் செகண்ட். What's happening? Give me a second. Okay. So draw the graph of y is equal to, or sometimes இங்கே f of x னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம், அது y தான். You have to understand it. Okay, draw the graph of the function f of x is equal to modulus x plus modulus x minus 1. Modulus x plus modulus of x plus modulus of x minus 1. f of x ங்கிறது y தான். ஓகே, f of x ங்கிறது it's simply y. நம்ம ரீரைட் பண்ணோம்னா y னே எழுதிக்கலாம். modulus of x plus modulus of x minus 1. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கிராஃப் ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷனில் பாருங்கள் 2 மாடுலஸ் இருக்குது. 2 மாடுலஸ். அப்போ இருக்கிற மாடுலஸ்க்கெல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஓகே ஓகே, மோர் தென் 1 மாடுலஸ் இருந்தால் இருக்கிற மாடுலஸ்க்கெல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ பாருங்கள், இந்த மாடுலஸ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா உள்ளே இருக்கிற விஷயம் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு 0 டேரெக்டாக கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துருச்சு. இந்த மாடுலஸ்க்கு நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் போட்டிங்கன்னா x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ மாடுலஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் இவால்வேட் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 1ன்னு வரும். கிளியர்? அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு போட்டாச்சு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. x ஈக்குவல் டு 0ங்கிறது ஒன்று, x ஈக்குவல் டு 1ங்கிறது. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் y வேல்யூ கண்டுபிடிச்சி மார்க் பண்ணணும் கிராஃபில். அப்போ இங்கே 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குன்னா ரெண்டுத்துலேயுமே நீங்கள் y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ y இதுதானே y. அப்போ x ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது y வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் 0 போட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 0 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் 0ங்கிறது சிம்பிளி 0. மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னது? மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 1ங்கிறது மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 1 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 தானே இல்லையா? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1, 0 மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 1. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது நமக்கு ப்ளஸ் 1. அப்போ y 0 ப்ளஸ் 1னா நம்மளுக்கு y ஈக்குவல் டு 0ன்னு வருது. கரெக்டாக? x 0ங்கும் போது yயும் 0. ஓகே, x 1ங்கும் போது அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்லேயும் y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ x ஈக்குவல் டு 1ங்கும் போது y இஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1. மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1ங்கும் போது மாடுலஸ் ஆஃப் 1னா அது 1 தான். ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1னா 1 மைனஸ் 1ங்கிறது 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் 0, மாடுலஸ் ஆஃப் 0 0 தான். அப்போது சாரி, இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னா 0 ப்ளஸ் 1 1 இல்லை. சாரி, ஐ மிஸ்ட் இட். இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ எம் ஸோ சாரி. ஓகே, 0 ப்ளஸ் 1ங்கிறது 1, 1 ப்ளஸ் 0ங்கிறது நம்மளுக்கு 1 தான். அப்போ x ஈக்குவல் டு 0ங்கும் போது நம்மளுக்கு y இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு பாயிண்ட் என்னது நம்மளுக்கு 0,1. ஓகே, இங்கே x ஈக்குவல் டு 1ங்கும் போது y ஈக்குவல் டு 1. அப்போ இன்னொரு பாயிண்ட்டு 1,1. ஓகே, அப்போ கிராஃபில் ட்ரா பண்ணலாமா? ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிராஃபில் ப்ளாட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஒன்று 0,1 பாருங்கள், பார்த்தாலே தெரியும் 0,1 அப்படிங்கிறது சம்வேர் ஹியர் வரும் இல்லையா? 0,1 0,1 கரெக்டாக 0,1. அடுத்து பாருங்கள் 1,1 1,1 1
somewhere here இருக்குல்ல 1, 1 கரெக்டு தானே 0, 1 இதுதான் நம்மளுக்கு 1 இல்லையா இதுதான் இது 0 ஓகே இங்கே நம்மளுக்கு 1 அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இங்கே தான் நம்மளுக்கு 1 இருக்குது கிளியர் ஓகே ரைட்டா ஸோ அதை நான் மார்க் பண்ணல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்போ 1, 1 1, 1 இங்கே வரும் சரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்குது இல்லையா ஓகே அப்போ பாருங்கள் இது 0, 1 இது நம்மளுக்கு 1, 1 இல்லையா சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி வரும்போது மோர் தேன் 1 மாடுலஸ் வரும்போது ரைட்டா நம்ம முன்னாடி ட்ரா பண்ணதில் y = மாடுலஸ் ஆஃப் x - 1 உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்தேன் y = மாடுலஸ் ஆஃப் x + 1 இதிலெல்லாம் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு ஓகே இதெல்லாம் வெரி சிம்பிள் ஓகே ஆனால் இந்த மாதிரி மோர் தென் 1 மாடுலஸ் வரும்போது நம்மளுக்கு மோர் தென் 1 கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும் கரெக்ட் தானே மோர் தென் 1 மாடுலஸ் வந்தால் மோர் தென் 1 கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும் அப்போ நம்மளுக்கு மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கரெக்டாக மோர் தென் 1 பாயிண்ட் இங்கே பாருங்கள் 2 மாடுலஸ் 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் ஓகே லெஃப்ட் டு ரைட்டு ஜாயின் பண்ணணும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஜாயின் பண்ணணும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணணும் அதுதான் ஒரே ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணணும் ஓகே லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணிடுமா ஏன்னா 0, 1 லெஃப்ட்டில் இருக்குது 1, 1 ரைட்டில் இருக்குது லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணணும் இந்த லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணுங்கிறதோட முக்கியத்துவம் இந்த கொஷனில் தெரியாமல் இருக்கலாம் அடுத்த கொஷனில் தெரியும் ஓகே ரைட் இதில் என்ன சிம்பிள் இப்படி ஜாயின் பண்ணாலும் இப்படி ஜாயின் பண்ணலாம் ஒன்று தானே அப்படின்லாம் தாட் வரலாம் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ தட் ரைட்டா சி அப்போ லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணிட்டீங்களா இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க ஓகே 2 சைடுமே இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க கிளியர் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் லைக் பக்கெட் ஷேப் ஓகே இட் சீம்ஸ் லைக் பக்கெட் ஷேப்டு அப்போ இந்த கிராஃபை நம்ம என்னென்னு சொல்லணும்னா பக்கெட் ஷேப்டு கிராஃப்னு சொல்லுவோம் பக்கெட் ஷேப்டு கிராஃப் பக்கெட் ஷேப்டு கிராஃப் கிளியர் ரைட்டா பார்க்குற பக்கெட் ஷேப்பில் இருக்கு இல்லையா அதனால் ஓகே இது மேலெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம் கவலைப்படாதீங்க இதோட ஈக்குவேஷன் இதோட ஈக்குவேஷன் வேண்டாம் ஓகே லெட் இட் பி ஓகே அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷன் ப்ராக்டிஸ் கொஷன் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் யூஸ் ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில இடங்களில் ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ணும் கிராஃபிக்கல் நாலேஜ் ஓகே கிராஃபோட நாலேஜ் ரைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எங்கே யூஸ் ஆகுன்னு போட்டு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க ரைட்டா ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை ஓகே ரைட் சரி பாருங்க அடுத்த கொஷின் ட்ரா தி கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x plus 2 into modulus of x minus 1 plus x minus 2 பாருங்க சேம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஓகே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ரைட்டா அப்போ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஓகே இருக்கிற மாடுலஸ் எத்தனை மாடுலஸ் 3 மாடுலஸ் இருக்கப்போ 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும் அப்போ மாடுலஸ்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் 0 போடுங்க x = 0ன்னு வரும் இங்கே x - 1 = 0ன்னு போட்டிங்கன்னா x = 1ன்னு வரும் கரெக்டாக டேரெக்டாக எழுதுறேன் x - 2 = 0ன்னு போட்டிங்கன்னா x = 2ன்னு வரும் அப்போ y வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா y வேல்யூஸ் போடலாமா y வேல்யூஸ் போட்டிங்கன்னா x = 0ங்கும் போது நம்மளுக்கு y டேரெக்டாக எவாலுவேட் பண்ணலாமா பாருங்கள் yங்கிறது நம்மளுக்கு இங்கே மாடுலஸ் ஆஃப் 0 x = 0 இல்லையா மாடுலஸ் ஆஃப் 0ங்கும் போது அது 0 இங்கே 2 into
மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 1 0 மைனஸ் 1னா மைனஸ் 1 அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது 1 அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இங்கே பாருங்கள் நம்ம இங்கேயே 0 தான் போடணும் அப்போ 0 போட்டோன்னா 0 மைனஸ் 2 0 மைனஸ் 2 அப்போது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 ஏன்னா 0 மைனஸ் 2னா மைனஸ் 2 அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2னா ப்ளஸ் 2 தட் இஸ் 4 ரைட்டா அதே மாதிரி பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கும் போது when x is equal to 1 we'll be getting x equal to 1 போட்டிங்கன்னா y is equal to x 1 போடுங்க மாடுலஸ் ஆஃப் 1 1 இங்கே 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 0 மாடுலஸ் ஆஃப் 0 0 2 இன்ட்டு 0 0 இந்த டேர்ம் போயிடும் இங்கே 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 2 தட் இஸ் மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரைட்டா இங்கே 0 அப்போ ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 கரெக்டு தான் அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 தட் இஸ் 2 அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2 போடுவோம் மாடுலஸ் ஆஃப் 2 ரைட்டா இங்கே 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் 1 1 அப்போ 2 இன்ட்டு 1 2 ரைட்டா இங்கே 2 போட்டிங்கன்னா 0 ஆயிரும் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இங்கே 0 அப்போ 2 ப்ளஸ் 2 4 கிளியர் அப்போ நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு ஓகே ஏன்னா 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் 3 y வேல்யூ 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்போ 0, 4 ஒரு பாயிண்ட்டு 1, 2 ஒரு பாயிண்ட்டு 2, 4 ஒரு பாயிண்ட் ஓகே நம்மளுக்கு இங்கே 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே கரெக்டு தானே 0, 4 1, 2 2, 4 ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணலாம் ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணும்போது பாருங்கள் 0, 4 0, 4 0, 4 ஓகே somewhere here வரும் இல்லையா 0, 4 4 எவ்வளோ தள்ளி இருக்குமா y ஆக்சிஸில் அப்படின்னு கேட்காதீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறக்க அப்படி ட்ரா பண்ணுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் 1, 2 இது 0, 4 இல்லையா சரி இருக்கட்டும் இது 0, 4 அடுத்து 1, 2 ஓகே 1 somewhere here correct 1 somewhere here வரும் இல்லையா 1, 2 ஓகே 1, 2 அடுத்து பாருங்கள் 2, 4 2, இது 1 இது 2 வச்சுக்கலாம் இல்லையா 2, 4 2, 4 இது 1, 2 இது உங்களுக்கு 2, 4 அப்போ பாருங்கள் இங்கே நான் சொன்னேன் உங்களுக்கு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஜாயின் பண்ணணும் இதில் அதோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு புரியும் ஓகே இந்த கொஷனில் அதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டா ஏன்னா இதில் சும்மா நான் எதுவுமே சொல்லலைன்னா நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதோட கிராஃப்னு சொல்லிடுவீங்க தட்ஸ் ராங் ஓகே லெஃப்ட் டு ரைட்டு ஜாயின் பண்ணணும் ஓகே லெஃப்ட் டு ரைட் அப்போ லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணலாம் இல்லையா லெஃப்ட் டு ரைட் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே இந்த மாதிரி வரும் இல்லையா அண்ட் ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஓகே ரெண்டு சைடும் ஓகே போயிட்டே இருக்கும் இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு clear simple so this is the graph of this function clear உங்களுக்கு ஒரு question கொடுக்கணும்னா simply I am ending the lecture that's all ஒரு நோட் இருக்கு ஓகே அந்த நோட்டை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஓகே so question பாருங்க draw the graph of ரொம்ப simple question தான் நான் சிம்பிளாக ப்ராப்ளம் போட்டு உங்களுக்கு கஷ்டமான கொஷின் அப்படின்லாம் பண்ணல ரைட்டா ட்ரா தி கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x minus 1 plus modulus of x minus modulus of x minus 1 plus modulus of x minus 2 plus modulus of x minus 3 ஓகே ஸோ இதோட கிராஃபை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் த லெக்சருக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன நோட்டு மாடுலஸ் ஃபங்க்ஷன் பற்றி ஃபர்ஸ்ட் விஷயம் ரூட் ஆஃப் சம் எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க
அதுதான் நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ். ஓகே, மாடுலஸ் எக்ஸ்னால் என்ன, எப்படி வந்துச்சுன்னு யாராவது யோசிச்சுருக்கலாம் கண்டிப்பாக. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா, தட்ஸ் வாட் வி கால் அஸ் மாடுலஸ் எக்ஸ். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னு நான் கேட்குறேன். ஓகே, இந்த நோட்டு படி ஆன்சர் என்ன வரணும், மாடுலஸ் ஆஃப் 5 தட் இஸ் 5. ஓகே, ரூட் ஆஃப் -5 தி ஹோல் ஸ்கொயர், அது என்னென்னு நான் உங்கள்கிட்ட கொஷின் பண்ணுறேன். ஓகே, இந்த ரூல் படி, இந்த நோட் படி ஆன்சர் என்ன வரணும், எக்ஸ். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -5, அப்போ மாடுலஸ் ஆஃப் -5. மாடுலஸ் ஆஃப் -5 என்னது நம்மளுக்கு, மாடுலஸ் ஆஃப் -5 தட் இஸ் சிம்பிளி 5. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் -5 5 இல்லையா, ரைட், யூ நோ இட். ஸோ இந்த கான்செப்ட், ஓகே, இந்த கான்செப்டுக்காக தான் இந்த நோட்டு. சரி, ஏன் எதுக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளி இந்த ரூலெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு இதை போடும்போதே சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று வந்திருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னு கேட்டால் நீங்கள் சிம்பிளி ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும், அப்போ ஆன்சர் 5. ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஆன்சர் -5 அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இங்கே கான்செப்ட் என்னென்னா, திஸ் இஸ் ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இது கரெக்டாக வருது, ரைட்டா? பட் இது தப்பு. ஏன் அது இப்படி, இது கரெக்டு, இது ஏன் செகண்ட் ஒன் ஏன் தப்பாச்சு? ஏன்னா நம்ம போன லெக்சரில் தான் படித்தோம், ரூட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் நெகட்டிவ் அவுட்புட். ஓகே, இது நெகட்டிவாக இருக்கவே முடியாது. ஓகே, நெகட்டிவாக இருக்கவே முடியாது. அதனால தான் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா ரூட்டோட அவுட்புட்டு மஸ்ட் பி நான் நெகட்டிவ். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் எப்போவுமே நான் நெகட்டிவ். நான் நெகட்டிவ்னா என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தானே. மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் நம்ம என்னென்னு தான் பார்த்தோம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். கரெக்டு தானே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. அப்போது இது நான் நெகட்டிவ், ஸ்கொயர் ரூட்டோட அவுட்புட் நான் நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஓகே, ஸ்கொயர் ரூட்டோட அவுட்புட்டு நெகட்டிவாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னா, ரூட், ஓகே, இது கரெக்ட், ஏன்னா ரூட்டோட அவுட்புட்டு நமக்கு பாசிட்டிவில் வருது, நான் நெகட்டிவாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வருது. ஓகே, நெகட்டிவாக வரக்கூடாது, ரூட்டோட அவுட்புட்டு நம்மளுக்கு நான் நெகட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த விஷயம். கிளியர், புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் நோட் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறதுனால. ஓகேவா, அப்படி தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, கிளியர், ரைட். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப், இங்கே பாருங்கள், இதை பேஸ் பண்ணியே ஒரு நோட் இருக்கு. இங்கே பாருங்கள், ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு சிம்பிளி மாடுலஸ் எக்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ ரூட் எடுக்கிறோம். ஓகே, இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு மாடுலஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ் வருதுன்னா, இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றும் இல்லை, கரெக்டு தானே? இப்போ ரூட் ஆஃப் 25, ஓகே, ரூட் ஆஃப் 25 5னா அதுக்கு என்ன அர்த்தம், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் எக்ஸ்னா, மாடுலஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுனா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகே, மாடுலஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ரூட் ஆஃப் 25 5, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25 வரும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது மாடுலஸ் எக்ஸ்னா, மாடுலஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டா? அதுதான் கான்செப்ட். மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, சிம்பிளி ஈக்குவல். ஸோ என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் சேம் தான். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் சேம் தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் 5 பாருங்கள், அதுவும் 5 தான். மாடுலஸ் ஆஃப் -5 அதுவும் 5 தான். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் சேம். கிளியர்? ஸோ அதுதான் கான்செப்ட். கிளியர்? ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப், ஓகே, ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு 5னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்னா, மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. கிளியர்? ஸோ த லெக்சர் ends here. ஓகே, ஸோ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன்ஸை கிராஜுவலாக
ஃபங்க்ஷன்ஸில் கிராஜுவலாக மூவ் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் படித்ததையும் ரிவைஸ் பண்ணுங்கள், இதையும் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஓகே, டொமைன் ரேஞ்செலாம் தனியாக எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்ஸ்லையும் யூஸ் ஆக போகுது. ஓகே, ரைட்டா? ஸோ பேசிக் நாலேஜ் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ கீப் ஸ்டடிங். ஆல் தி வெரி பெஸ்ட்.